வாங்க வாங்க வாங்க. Assalamualaikum. Hi friends, welcome back to Rahima channel. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னவங்க 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கிற கிளிப்ஸை தான் பார்த்தீங்க. அப்போ நான் கொஞ்சம் அதோடைய கொஞ்சம் கையோடு ஓதிக்கொள்வோம்னு சொல்லித்தான் நான் அப்படியே உட்காந்து அவங்கள பார்த்துக்கொண்டே ஓதிக்கொண்டு இருந்தேன். உமா சைடில் தொடர்ந்து கொண்டு இருந்தாங்க அந்த அன்றைக்கு. அப்போ இது தங்கச்சி வீட்டில் இருந்த ஒரு நாள் எடுத்த வீடியோஸ் தான் ஃபுல்லாக ஒரு டேயும் கவர் பண்ணி இல்லை. உங்களோட 2 ரெசிபி ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நானாவும் தம்பியும் விளையாடுறத பார்த்து கொண்டு இருந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக சரி பார்த்து கொண்டு இருக்கலும். ஆனால் சரியான ரிஸ்க்கான விளையாட்டுகள் தான் விளையாடுவாங்க. விளையாட போனால் ஒத்துமையாக இருந்தால் அதே மாதிரி ஒத்துமையாக இருப்பாங்க, சண்டை பிடிச்சாலும் அதே மாதிரி சண்டை பிடிப்பாங்க 2 பேரும். உங்களுக்கு இந்த ரெசிபியை தான் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் வீடியோ 2 மினிட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த 2 மினிட்ஸ்க்கு இவங்களோட விளையாட்டு தான் நிற்குது இந்த வீடியோவில். Mana? இப்போ வாங்க ரெசிபியை பார்ப்போம். இந்த அன்றைக்கு வெஜ் நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தேன். வெஜ் நூடுல்ஸ் செஞ்சு முட்டையை மட்டும் பாயில் பண்ணி எடுத்திருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூடுல்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டரை மெல்ட் பண்ண வச்சுக்கிறேன். நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 எடுத்துக்குது பட்டர். நூடுல்ஸ்க்கு பட்டர் போடுற அளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படினால 2 வெங்காயத்தை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திக்கி, மீடியம் சைஸ் வெங்காயத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மெல்ட் ஆகின பட்டரில் வெங்காயத்தையும் ஒரு 4-5 பச்சை கொச்சிக்காய் இப்படி மெல்லிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்திக்கிறேன் சைடுக்கு வெட்டி. இப்போ இதில் ஃப்ளேவர்ஸ் நல்லா அந்த பட்டரில் இறங்கினதுக்கு பிறகு நாங்கள் கேரட்டையும் இதில் தின்னாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்வோம். இப்போ இதில் கேரட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். நூடுல்ஸ் செய்ய போல் எப்பயுமே ஃப்ளேமை ஹை ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாகவே இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கொள்வோம். பெப்பர் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா லீக்ஸை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். இப்போ அதில் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் கணக்காகிக்குதா, உரப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு வைக்காண்டு. பெப்பர் மட்டும்தான் இதில் உரப்புக்கு சேர்த்துக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த நூடுல்ஸ் இதில் போட்டு பிரட்டி விட தான் இருக்குது.
இது நோம்பு நாள் ஒன்று தான் வந்து நான் இந்த விலாக் எடுத்துக்கொண்டு இருந்தேன். அப்போ பவல் வந்து புள்ளையோளுக்கு தான் அந்த வெஜ் நூடுல்ஸ் செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தாண்டு ஈவினிங் வந்து நாங்கள் நோம்பு திறக்க போப்பல சமோசாவும் ஃபலுடாவும் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் தங்கச்சியும் சேர்ந்து பட்டர் கேக் செய்வோம் மாதிரி சொல்லி எடுத்திருந்தேன். பார்த்தீங்கன்னா பட்டர் கேக் செய்கிறதுக்கு வந்து எல்லாம் சரிசமமாக எடுத்திக்கணும். அப்போ முட்டை வந்து 4 எடுத்திக்கிறேன். இப்போ 4 முட்டையிலும் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 250 grams தான் வருது. பெரிய சைஸ் முட்டை ஆயிடுச்சுன்னா 3 எடுத்துக்கோங்க. இந்த முட்டை வந்து சின்னதாக இருந்ததால் 4 எடுத்திக்கிறேன். சுகரும் பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு 250 grams வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எப்பயுமே பேக்கிங் செய்ய போல் வந்து சரியான மெஷர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அங்கிட்டிங்கிட்ட ஆகினாலும் அதோட கன்சிஸ்டன்சி சரியாக வராது. அப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எக்கை வந்து ஃபஸ்ட்டுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு வந்து நான் அதை வடித்து எடுத்துக்கொள்வேன். நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வந்து கேக்கில் வந்து யாருமே தின்ன மாட்டாங்க. நாங்கள் எப்போவுமே எக்கை ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலுமோ என்ன செய்கிறதா இருந்தாலுமோ வந்து ஃபஸ்ட்டுக்கு எக்கை கொஞ்சம் பீட் பண்ணி விட்டுட்டு அதை வடித்து தான் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்போ அதில் இருக்கிற வெடிக்கெல்லாம் வந்துடும், எக்கோட ஸ்மெல் வந்து வராது. பார்த்தீங்கன்னா இப்போ எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதை வந்து வடிச்சுக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதில் வந்து ஜெல் மாதிரி இருக்கிற எக்கில் இது தான் வந்து எக்கை வந்து வெடிக்கு இது இருந்தால் தான் வந்து ஸ்மெல் வரும். அப்போ நாங்கள் வந்து பீட் பண்ணிவிட்டு இதை ஓரமாக்கிட்ட மாதிரி சொன்னால் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து அந்த கேக்கில் வராது. நிறைய இடத்துல கேக் தின்ன போல் வந்து அந்த ஸ்மெல் வரத்தாலேயே வந்து நாங்கள் கேக் நிறைய இடத்துல எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு இஷ்டம் வந்து இப்படி செய்யுங்க. பட் நார்மலாகவே நீங்கள் எக்கை போட்டு தான் செய்வீங்க என்று சொன்னாலும் அப்படியும் செய்யலும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரேயை வந்து ஆயில் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் 2 ஆயில் பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோ தான். அது வந்து 250 grams, சுகர் 250 grams, முட்டை 4, வெனிலா எசன்ஸ், பட்டர் 250 grams, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். அப்போ நான் பேக்கிங் பவுடரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மாவோடைய வந்து நான் அரைச்சி சேர்த்திக்கிறேன். சுகரை வந்து கொஞ்சம் நாங்கள் பவுடர் பண்ணி எடுப்போம் எடுத்தால் என்னடா சுகர் வந்து பெரிய பெரிய துண்டாகிறதால அதை பவுடர் பண்ணி எடுப்போம் என்று சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதை பிளெண்டரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரம் இல்லாத ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கொள்ளணும். நான் பீட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சு இந்த சுகரை அதில் சேர்த்துட்டு வந்து பட்டரையும் அதிலே சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து கொஞ்சம் ரெண்டே மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சுகர் பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சு சொன்னால் சுகர் மெல்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய டைம்ஸ் பிடிக்கும். நீங்கள் அப்போ நிறைய பீட் பண்ண போல் வந்து இந்த பட்டரில் இருக்கிற ஆயிலெல்லாம் வெளியே வந்துடும். அப்போ வந்து உங்களோட பட்டர் கேக் வந்து ஒழுங்காக வராது. அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டுக்கே சுகரை வந்து பவுடர் பண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ சுகர் வந்து பவுடராகவே இருக்கிறதாலேயும் வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் உங்களோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு முந்தி எடுத்து நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க. அப்போ எங்களுக்கு அவ்வளோ டைம் போகல அது பீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் முட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பீட் பண்ண போல் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு ஓரத்தில் இருக்கிறதையும் வலிச்சு சேர்த்துக்கோங்க. ஏனென்றால் இல்லாட்டி சைடில் இருக்கிறதெல்லாம் பீட் ஆகாது, நடுவில் இருக்கிறது மட்டும் பீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து நான் ஆல் பர்பஸ் ஃப்ளோரை வந்து இதை சேர்க்க போல் வந்து ஸ்பெச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த பீட்டரை வச்சு ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வந்து உங்களோட கேக் சாஃப்டாக வராது. அதனால எப்பயுமே நீங்கள் இந்த ஃப்ளோரை சேர்க்க போல் மட்டும் வந்து இந்த ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிட வேணும். மாவில் இருக்கிற க்ளூட்டன் வெளியே வந்துச்சு சொன்னால் வந்து கேக் வந்து ஹார்ட் ஆகிடும்.
பார்த்தீங்கன்னா கேக்கை மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ அந்த அன்றைக்கு நானும் தங்கச்சியும் வந்து கேக்கை கொஞ்சம் கலர் போட்டு 2 கலருக்கு மிக்ஸ் பண்ணி செஞ்சு எடுப்போமேட்டு சொல்லி நினச்சேன். அதனால் வந்து இந்த பெட்டரை வந்து 2க்கா பிரித்து கொள்கிறோம் சமமாக. பொண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிங்க் கலரிங் சேர்த்துக்கொண்டேன். பிங்க் இல்லை, இது ரெட் தான். அது நாங்கள் சேர்த்த எப்பயுமே அது வந்து பிங்க் கலருக்கு தான் வரும். கலரிங் சேர்க்காமலும் பட்டர் கேக் செய்ய இயலும், அதுவும் நல்லா தான் ஈக்கும். அப்போ எங்களுக்கு எதனாலும் ஒரே மாதிரியே வேணுண்டி கொஞ்சம் கலர் சேர்த்து செய்வோமேண்டி யோசிச்சு சுட்டிம் தான் வந்து கலர் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்தாண்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் 250 கிராம்ஸ்க்கு தான் எல்லாம் போட்டு செஞ்சதால் வந்து எங்களோட பெட்டர் வந்து கொஞ்சம் கேக் ட்ரே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. எங்களுக்கு கணக்கான கேக் ட்ரே ஒன்று இல்லாததால் வந்து நாங்கள் பரவாயில்ல வீட்டுக்கு தானேன்னு சொல்லி ஈக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோமேட்டு செஞ்சோம். அதனால எங்களோட கேக் டே வந்து திக்னஸ் சரியான குறைவாகவே இருந்துச்சு. நாங்கள் அடுத்த பெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து க்ரீன் கலர் சேர்த்திக்கிறோம். நீங்கள் வந்து கேக்கை எப்போவுமே வந்து செய்கிறதுக்கு ரெடி பண்ண போலேயே வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ண போட்டுடுங்க. நான் வந்து 180 செல்சியஸ்க்கு வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு அவனை போட்டு தான் வச்சுட்டு நாங்கள் கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணினோம். என்னென்னா நாங்கள் கேக்கை எப்போவுமே வந்து செஞ்சு ட்ரேயில் போட்டதுக்கு போகிறோம், அதை நாங்கள் வைக்கக்கூடாது மிச்ச நேரம். உடனே அவனில் போட்டு வந்து நாங்கள் பேக் பண்ணிடணும். அதை நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சோம்னு சொன்னால் வந்து அதில் நாங்கள் போட்டுக்கிற பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்ந்து வந்து அது ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். அப்போ அது வந்து கேக் வந்து ஒழுங்காக வராது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கை வந்து ஓவனில் வச்சுட்டு 180 செல்சியஸ்க்கு வந்து 30 மினிட்ஸ் பேக் பண்ண வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆகிட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸும் கேக் பேக் ஆகுறதுக்கு ஒரு 30 மினிட்ஸும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் வந்து நாங்கள் கேக் செஞ்சுட்டோம். அந்தாண்டைக்கு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக இருந்துச்சு. வாயில் வைக்கப்போலே கரையிற மாதிரி இருந்துச்சு கேக் வந்து. அப்போ கேக் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஆறின போகிறவே நீங்கள் வந்து கேக்கை ஸ்லைஸ் பண்ணுங்கள். அப்போ அந்தாண்டைக்கு எங்களுக்கு அந்த கேக்கோட வாசம் உடனே அதை கட் பண்ணி தின்னணுமேட்டு தோணுச்சு. மற்றது கேக் வந்து சுட சுட திண்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து க்ளீன் ஸ்லைசஸ் வந்து உங்களுக்கு பண்ண இல்லாமல் போகும், சூடாகிக்க போல். நீங்கள் எப்போவுமே கூலிங் ரெக்கவுண்டில் போட்டு ஆறினத்துக்கு போகிறவே ஸ்லைஸ் பண்ணுங்கள். இப்போ நானும் எங்களோட தங்கச்சியும் வந்து எங்களுக்கு கியூரியோசிட்டி தாங்கல்ல சுட்டியும் வந்து நாங்கள் உடனே சுட சுட கட் பண்ணி எடுப்போமேட்டு சொல்லி அதை கட் பண்ணி சுட சுடவே திண்டுட்டோம். அதனால தான் பாருங்கள் எங்களோட ஸ்லைசஸ் போட போல் வந்து கேக் வந்து அவ்வளோ க்ளீனாக ஸ்லைஸ் ஆகலை. கேக் நல்லா ஆடிச்சுன்னு சொன்னால் நல்லா க்ளீன் ஸ்லைசஸ் வரும். பார்த்தீங்கன்னா கேக்கும் ரெடி. அப்போ இந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கட்டாயம் 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கட்டாயம் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.